பிறை 10ஆம் நாள் ஃபஜர் தொழுத பிறகு முடிந்தால் முஸ்தலிஃபாவில் உள்ள அல் மஷ் அருல் ஹரம் என்னும் மலைக்கருகில் நின்று கிப்லாவை நோக்கி நன்கு விடியும் வரை துவா மற்றும் திக்ருகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். முடியவில்லை எனில் முஸ்தலிஃபாவில் எங்கு வேண்டுமானாலும் நின்று துவா கேட்கலாம். சூரியன் நன்கு உதித்தவுடன் புறப்பட்டு மினாவிற்கு வர வேண்டும். தல்பியா கூறி அடக்கமாகவும் அமைதியாகவும் செல்ல வேண்டும். முஹஸ்ஸர் என்னும் பள்ளத்தாக்கை முடிந்த அளவு விரைவில் கடக்க வேண்டும். பாதையில் அல்லது மினாவில் விரல் நுனி அளவிலான 7 பொடி கற்களை எடுத்து கொள்ள வேண்டும். மினா சென்று அடைந்தவுடன் கடைசி ஜம்ராவான அகபாவிற்கு செல்ல வேண்டும். அங்கு தல்பியாவை நிறுத்திவிட வேண்டும். ஜம்ராவை முன்னோக்கி மக்கா இடப்பக்கம் இருக்குமாறு மினா வலப்பக்கம் இருக்குமாறும் நின்று கொள்ள வேண்டும். கையில் இருக்கின்ற 7 கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு முறை எரியும் பொழுது தக்பீர் அல்லாஹ் அக்பர் கூறிய நிலையில் எரிய வேண்டும். அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் இரவின் நடுப்பகுதிக்கு பின் மினா சென்று விட்டாலும் சூரியன் உதித்த பிறகுதான் ஜம்ரத்துல் அகபாவில் கல் எறிய வேண்டும். ஜம்ராவில் கல் எறிந்து விட்டால் தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். பிறகு பலிபிராணியை அறுக்க வேண்டும். பிறகு தலைமுடியை முற்றிலும் சிரைக்க வேண்டும் அல்லது முடிகளை தலையில் எல்லா இடங்களிலிருந்தும் சமமாக குறைக்க வேண்டும். குர்பானி பலிபிராணிகளை 10, 11, 12, 13 ஆகிய நாட்களில் எதில் வேண்டுமானாலும் அறுக்கலாம். கல்லெறிதல், பலியிடுதல், தலைமுடி இறக்குதல் இந்த 3 செயல்களில் குறைந்தபட்சம் எந்த 2ஐ செய்துவிட்டாலும் அதன் பிறகு மனைவியுடன் சேர்வதை தவிர இஹ்ராமால் தடை செய்யப்பட்ட அனைத்தும் அனுமதிக்கப்பட்டுவிடும். தைக்கப்பட்ட ஆடை அணியலாம், நறுமணம் பூசலாம், இன்னும் பல. பிறகு ஹாஜிகள் மக்காவிற்கு சென்று காபாவை தவாப் செய்ய வேண்டும். இந்த தவாஃபிற்கு தவாஃபுல் ஹஜ், தவாஃபுல் இஃபலா, தவாஃபுல் சியாரா என்று பெயர் கூறப்படும்.